அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் இந்த கடைசி ஓய்வு நாளில் கர்த்தங்க அழைத்து வந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் கர்த்தர் போதுமாக இருந்து நல்லவராக இருந்து நடத்தி கொண்டு வர்றார். ஜெபிப்போம். ஒருவராக இருந்து பல அதிசயங்களும் அற்புதங்களும் தேவனே, அப்பா, இந்த காலை வேளைக்காக நம்ம துதிக்கிறோமப்பா, நம்ம சோத்திருக்கிறோம். நம்மளோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற சுவாமி, இதுவரைக்கும் நீங்கள் நடத்தி கொண்டு வரீங்க. அதுக்காக நம்ம கொடா கொடு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டேன் பலத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டேன் பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைந்து காத்து மதிலை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா. அன்பு தகப்பனே, அப்பா, இந்த கால வேளைக்காக சோத்திரப்பா, இதுவரைக்கும் நீங்கள் நடத்தினீங்க. அதுக்காக கொடா கொடு சோத்திரம் 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 அப்பா. இந்த 7 மாதங்கள் கண்மணி போல் எங்களை பாதுகாத்ததுக்காக நம்ம கொடா கொடு சோத்திரப்பா. அப்பா, நீ குடும்பத்தில் நீங்கள் போதுமா இருந்தீங்க, ஊழியத்தை பார்த்து போதுமா இருந்தீங்க, சபையை நீங்கள் ஆசிரியத்தை நடத்தி கொண்டு வரீங்க. அதுக்காய் நம்ம கொடா கொடு சோத்திரம் சோத்திரம் அப்பா. வந்த பிள்ளைகளுக்காய் சோத்திரம் அப்பா. அநேக ஆத்துமாக்கள் நீ கொண்டு வாங்கப்பா, நம்ம சோத்திரம். அப்படியே செய்யப்படுறதுக்காய் சோத்திரம். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் தெரிஞ்சிருப்பதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் செய்திக்கு தலைப்பு தொடரும். அல்லேலூயா. ஒரு புல் ஸ்டாப் வச்சிடுச்சுன்னா அது என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. ஒரு புல் ஸ்டாப் வச்சா முடிஞ்சு போயிடுச்சு. அது புல் ஸ்டாப்லேயே ஒரு கீழே ஒரு கம்மா இழுத்தாச்சுன்னா இது என்னாகும்? நம்மள வாழ்க்கையில் அநேக இடங்களில் முடிந்து போகிற அப்படி சூழ்நிலாம் வந்தது. ஆனால் கர்த்தர் அந்த புள்ளியை ஆண்டவனம் பண்ணிட்டார், கம்மாவா மாட்டார். அல்லேலூயா. சத்ரு என்ன நினைப்பேன், எப்படா இவனை விழுங்கலாம்னு கெட்சிக்கிற சிங்கத்தை போல சத்ருனம் பண்ணிக்கிறான். அழிந்துவிடும். ஆனால் கர்த்தர் இப்போ நமக்கு நல்ல பாதுகாப்பை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். அநேக நாடுகளை பார்க்கும் பொழுது எலினோ அந்த ஒரு பாதிப்பினால் அநேக நாடுகள் பாதிப்பு. ஒரு பக்கம் அந்த பாதிப்பு, இன்னொரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈராக் இந்த சண்டையினால் அது ஒரு பாதிப்பு, ஒரு பஞ்சங்கள். இப்படிப்பட்ட நாட்கள் கர்த்தர் நமக்கு போதுமான இருந்து ஒவ்வொரு நாளும் நல்ல ஆகாரத்தை தந்து கர்த்தர் நடத்தி கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளை தேவையில கர்த்தனம் பண்ணுறார், சந்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம
ஆச்சரியப்படத்தக்க விதமாக கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டோட கிருபை பெரியது. அல்லேலூயா. நாளை சற்று நேரம் தியானிக்கப்பட்டு ஒரு 3 தலைப்புகள். தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 23 6வது வசனம் முன்பகுதி. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. இதில் பார்க்க நன்மை நம்மளை என்ன பண்ணும்? தொடரும். அதே பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்ம நன்மை செய்திருக்கிறார். நம்ம ஒரு நாட்களில் நம்ம குடும்பத்தை நினைத்து பார்க்கும் பொழுது கணவன் மனைவியாக நம்ம இணைகிறோம். அந்த நாட்கள் நம்ம வீடு ஒரு வெறுமையாக இருக்கும். ஆனால் இந்த நாட்கள் போல அநேக நன்மையினால் கர்த்தர் நம்மளை வீட்டை என்ன பண்ணுறாரு? அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். சில காரியங்களை நம்ம கண்ணால் நன்மை ஆண்டவரை பார்த்திங்கன்னா இந்த நன்மையான நம்ம ஆண்டவரை தான் என்ன பண்ண முடியும்? நன்மையும் கிருபையும் தொடரும் சொல்லி சங்கீதம் வாசிக்கும். இந்த நன்மையும் இந்த கிருபையும் தேவனால் கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த நன்மையை ஆண்டவர் தான் நமக்கு என்ன பண்ணுறாரு? தருகிறார். ஒருவேளை ஒரு மனுஷன் நமக்கு நன்மை செய்வானால் நம்ம அந்த நன்மை அவனுக்கு என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். ஃபங்க்ஷன் வைக்கிற டைமில் சரி நமக்கு ஒரு மோதிரம் போடுறோன்னு வச்சுங்களேன். நம்ம போடுறாங்க, ஒரு மோதிரம் போடுறாங்க, அல்லது ப்ரேஸ்லெட் போடுறாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா நம்ம கண்டிப்பாக செய்யணும். அவங்க எதிர்பார்ப்பாங்க. சில நான் எங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னாங்க, அவங்க ஊரில் என்ன பண்ணுவாங்களாம், காது குத்துனா போடுவோம். நாங்கள் இதே மாதிரி இவ்வளோ பேருக்கு இவ்வளோ நாங்கள் செஞ்சுருக்கிறோம், அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு அந்த நோட்டீஸில் என்ன பண்ணுவாங்களாம், போடுவாங்களாம். ஆனால் நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தா நான் நன்மையும் கிருபையும் எதிர்பார்த்து நமக்கு செய்கிறதில்ல. நம்ம வந்து ஒரு ஆளுக்கு நன்மை செஞ்சோன்னா நம்ம அடுத்த டைமில் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்ப்போம். பேப்பரை அந்த நோட் எழுதி வச்சுருப்பான், இவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்க்காத மாதிரி நம்ம பிறந்த நாள்லேருந்து நம்மளை வாலிப நாட்கள் இது வரைக்கும் நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளோ நன்மை நம்மளுக்கு செஞ்சுருக்கிறார். எதிர்பார்க்காத ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, நம்ம எதிர்பார்த்து இவன் வந்து இவனுக்கு இப்படி நமக்கு செய்வான். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மையை எதிர்பார்க்காதபடி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, சரி. அதான் சங்கீதம் சொல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த நாளெல்லாம் நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதமே நம்ம நினச்சி பார்ப்போம். பாருங்களேன், இந்த மாதமே நினச்சி பார்க்கும் பொழுது நம்ம கூட இருந்தவங்க எவ்வளோ பேர் மறைச்சிட்டாங்க, வியாதியில் இருக்கிறாங்க. என் உறவுக்கார ஒருத்தர் வயசானவங்க தான், சுகர், அவங்க நமக்கும் சுகர் இருக்குது, அவங்களும் சுகர் இருக்குது. ஏசிஎஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விரலை எடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நேற்று ரிப்போர்ட் என்னென்னா ரத்த ஓட்டம் காலுக்கு மேலே இருக்குன்னு ஆயிடுச்சு, நின்று போயிடுச்சு. இப்போ கால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு விரலை எடுத்தாங்க, என்ன பண்ணணும்? கால் எடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். ஆனால் அவங்களுக்கு அதே சுகர் தான் நமக்கு இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மளை சுகமாக வச்சுருக்கா. அல்லேலூயா. அல்ல, அவங்களும் ஆண்டோட பிள்ளைங்களாம், அவங்களும் நல்ல விசுவாசிக்கு தான். நம்மளும் அவங்க ஜெபிக்கிறவங்களா கூட இருப்பாங்க, அவங்களும் இப்படிப்பட்ட ஆனால் கர்த்தர் நம்ம கிருபை வச்சுருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கோடி பணத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் அவர் செஞ்ச நன்மைக்கும் கிருபைக்கும் ஈடு செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் நமக்கு செய்த நன்மைக்கு நம்ம ஈடு செய்யவே என்ன பண்ண முடியாது. அவ்வளோ நன்மைக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரோட்டில் பிரயாணப்படுறோம், கல் தடிக்க கீழே மறைச்சி போயிருக்கிறான். கர்த்தர் நம்ம கண்மணி போல் நம்மளை என்ன பண்ணுறாரு, பாதுகாத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டோட நன்மையும் கிருபை நம்மளை என்ன பண்ண தொடர்ந்து வர ஆண்டு. அதை வந்து இந்த நன்மையும் கிருபை மனிதன் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. மனிதன் அந்த நன்மையும் கிருபையும் தேவன் ஒருவராக நம்ம கொடுக்க முடியும்.
அல்லேலூயா. இந்த நாளில் ஒரு குடும்பத்தை நான் பார்க்கலாம். ரூத்து. இந்த ரூத்தில் பார்க்கும் பொழுது இது நகோமி இந்த 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது அவங்க எங்கே இருந்தாங்கன்னா பெத்லகேமில் இருந்தாங்க. பெத்லகேம் அவங்க எங்கே போகிறோம்? மோவாப்புக்கு தேசத்துக்காக கடந்து போகிறோம். பெத்லகேம் என்று சொல்லும் பொழுது அது அந்த மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது ஆகாரத்தின் வீடு. இந்த ஆகாரத்தின் வீட்டில் பஞ்சம் உண்டாயிற்று. இதனால நம்மளோட வாழ்க்கையில் சில நேரத்தில் சில பஞ்சங்கள் என்ன பண்ணும், ஒரு நெருக்கங்கள் வரும். நெருக்கங்கள் வரும் பொழுது தாவீது பார்த்தீங்கன்னா அவரை தாவீதை ஏன் கர்த்தர் இதயத்தை ஏற்றவன் சொல்கிறாருன்னா, அவர் என்ன செஞ்சாலும் கர்த்தரை கேட்டது தான் அவர் செய்கிறார். சிக்லாக்கில் அவங்க யுத்தத்துக்கு போயிருக்காங்க. யுத்தத்துக்கு போட்ட டைமில் அந்த சிக்லாக்கில் அந்த கொள்ளையர்கள் கொள்ளையிட்டு அந்த சிக்லாக்கை எரித்து விட்டு அங்கே இருக்கிற எல்லா ஜனங்கள், ஆடு மாடு, அங்கே எல்லாட மனைகள் பிள்ளை எல்லாத்தையும் பிடிச்சி போயிட்டாங்க. ஒரு அந்த இடத்துல நம்ம இருக்கும்போதுனா நம்மகிட்ட யுத்த வீரர் இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணோன்னா உடனே வாங்கடா நம்ம போகலாம் அப்படி யுத்தத்துக்கு நம்ம போய்டுவோம். ஆனால் ஏன் தாவீதை கர்த்தர் நீ இதயத்தை ஏற்றவன்னு அவர் சொல்கிறாருன்னா, எதை செஞ்சாலும் கர்த்தரை கேட்டு தான் என்ன பண்ணுறாரு. ஆண்டோட யோபத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி யோபத்தை கொண்டு வர சொல்லி ஆண்டோட விசாரிக்கிறார். நான் போவேனா, அந்த தண்டனை பின்தொடரலாமா, அதை பிடிக்கலாமா சொல்லி கேட்டுட்டு போகிறேன். ஏன்னா அங்கே போயிருக்கிறது அவரோட மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் பிடிச்சி போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டுட்டு தான் என்ன பண்ணுறாரு போகிறார். ஆனால் இந்த இடத்துல இவங்களை பார்க்கும் பொழுது அவன் கேட்டதாக சொல்லப்படலை. அவங்க பார்த்தீங்கன்னா பெத்லெகேம் ஊரான ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரோடு கூட மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான். பெத்லெகேம் அப்பத்தின் வீடு. மோவாப் என்பது பிதாவின் சந்ததி சொல்லி அந்த மொழிபெயர்ப்பில் போடப்பட்டது. அது பிதாவின் சந்ததி. ஆனால் லோத்துடைய சந்ததி. அவங்க அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் அண்ணனும் மகள் மூலமாக 2 பெண் பிள்ளைகள் மூலம் தகப்பனாருக்கு பிறந்த பிள்ளைகள். ஆனால் அவங்க பார்க்கும் பொழுது உபாகமத்தில் அதில் பார்த்தீங்க, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம், உபாகமம் 23:3. இதில் பார்க்கும் பொழுது 10 தலைமுறையானாலும் அவங்கள அந்த ஆண்டவருக்குள்ள சபைக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. 23 2வது வசனம் படிப்போம். வேசி பிள்ளைகளும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அடுத்தது அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஒரு சபிக்கப்பட்ட இடத்துக்கு இந்த ரூத்துட நகோமியுடைய குடும்பம் என்ன பண்ணுறாங்க, நம்ம போகிறாங்க. இதில் நம்மளோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்ம ஞாயிற்றுக்கிழமைனா எங்கே தான் போகணும், ஆலயத்துக்கு தான் போகணும். ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் வச்ச திருமணத்தை என்ன பண்ணி வரோம், ஆலயத்துக்கு லீவ் விட்டுறோம். அங்கே கரெக்டாக முகூர்த்தம் 7லேருந்து 9 டைம் வயசுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம எங்கே போயிடுவோம், முகூர்த்தத்துக்கு என்ன பண்ணலாம் போல. ஆனால் நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷன் வச்சா அவங்க நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணணும் வரணும். ஆண்டவர் சொல்லாது. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பார்க்கணும். ஏசாயா 58 12 13 58 58 பார்க்கும் பொழுது 13 14 பார்க்கும் பொழுது, என் பசுத்தனாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமாக செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழியை நவாமலும் உனக்கு இஷ்டமான செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாள் மனமற்ற நாள் என்றும் கஸ்துட பச நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால்
அப்பொழுது கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பாய். பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனை யாக்கோபு சொந்தத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஆண்டு சொல்றாரு, ஓய்வு நாளில் நம்ம இஷ்டப்படி காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த நகோமியோட குடும்பம் ஆசீர்வாதமான ஒரு பட்டணத்தை விட்டு சபிக்கப்பட்ட இடத்துக்கு நேராக என்ன பண்ணாங்க, கடந்து போனார்கள். அங்கே அந்த தேசத்தில் அவங்க 10 வருஷம் அவங்க இருந்ததாக சொல்லப்படுது. 4வது வசனம், இவர்கள் மோவாபிய பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி ஒற்பாள், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நகோமியோட குடும்பம் அந்த சபிக்கப்பட்ட இடத்துல 10 வருஷங்கள் வாசம் பண்ணினார்கள். 10 வருஷம் வாசம் பண்ணும்போது அவர்கள் அங்கே உள்ள மோவாபிய பிள்ளைகளை தன் பிள்ளைகளுக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்திலிருந்து சபிக்கப்பட்ட இடத்துக்காக என்ன பண்ணக்கூடாது, கடந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளில் எங்கள் தகப்பனார் பார்க்கும் பொழுது ஒரு 4 தலைக்கு முன்பாக இந்து குடும்பமாக இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் மறுபடியும் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்துட்டு இந்த வழிபாடுகளை என்ன பண்ணக்கூடாது. ஆனால் எங்கள் குடும்பத்தை பார்க்கும் பொழுது எங்களை நடத்துமோ அப்படிப்பட்ட நேராக நாங்கள் கடந்து போனோம். அல்லேலூயா. அநேக பாடுகள் நேராக கடந்து போனோம். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த நகோமியோட குடும்பம் ஆசீர்வாதமாக அப்பத்தின் வீடாகிய அந்த இடத்திலிருந்து பிதாவின் சந்ததி என்ற இடத்துக்கு என்ன பண்ணாங்க, மோவாபு கடந்து போனார்கள். இழப்பை சந்தித்தார்கள். அங்கே பெரியவன் பேர் மக்லோன், 2வது பேர் கிலியோன், அவருடைய தகப்பனார் எலிமெலேக்கு. இவங்க பார்க்கும்பொழுது 10 வருஷம் அங்கே குடும்பத்தில் அங்கே இருந்தார்கள். எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அது அவங்கள சாபம் அவங்களை சூழ்ந்து கொண்டார். அல்லேலூயா. நாம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு தேவனுக்கு பிரியமில்லா இடத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது இன்னொரு அங்கிருந்து பார்க்கும்போது ரூத்தை பார்க்கிறோம். ரூத் அந்த சாபமான இடத்துல பிறந்து வளர்ந்த பெண். அல்லேலூயா. அதுக்கு ரூத் என்றால் சிநேகிதி என்று அதுக்கு பொருள். அந்த அந்த மொழிபெயர்ப்பில் அந்த பார்க்கும் பொழுது ரூத் என்றால் சிநேகிதி என்று பொருள். அவள் யாருன்னா மக்லோனுடைய மனைவி. யாரிடம் அவங்களுக்கு ஒருத்தன் மக்லோன், ஒருத்தன் பேர் கிளியான். அந்த பெரியவனுடைய மனைவி பேர் மக்லோன். இன்னொருத்தி பேர் வந்து ஒற்பாள். அவள் வந்து கிளியவனுடைய மனைவி. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நகோமியை தீர்மானம் பண்ணுறாங்க. நான் வந்து பெத்லேமே வந்து மோவாப் தேசத்துக்கு வந்தேன், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். அவர் கேள்விப்படுறா, பெத்லேம்னு ஆகாரம் உண்டாகி இருக்குன்னு சொல்லி அவர் கேள்விப்பட்ட உடனே அவள் அங்கேருந்து தான் மருமகள் 2 பேர்ட்ட சொல்கிறா. அவள் என்ன சொல்கிறான்னா 14ஆம் வருஷம், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருவாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 6வது வருஷம் பார்க்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அளினா என்று அவள் மோவாப் தேசம் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு மோவாப் தேசத்துக்கு திரும்பும்படி எழுந்து அவளை வந்து பெத்லெகேமுக்கு போகலான்னு எழும்பின உடனே சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே இருந்துருங்க, எங்கூட வர வேணாம், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தர முடியாது, நீங்கள் இருக்கன்னு சொல்லும் பொழுது ஒற்பாள் தன் மாமியாரை முத்தம் செய்து கடந்து போனான். ரூத்து அவன் விடாமல் பிடித்து கொண்டான். அல்லேலூயா. ரூத்து வந்து மாமியார் மட்டும் பிடிக்கல, ஆண்டவரே என்ன பண்ணார், பிடித்து. அவர் கீழே அவர் சொல்ல, அதற்கு ரூத் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவது குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய. அல்லேலூயா. ஆண்டவரை உறுதியாக என்ன பண்ண பிடித்துக்கணும். அல்லேலூயா.
இருவரும் பெத்லெஹேமுக்கு என்ன பண்ணாங்க? வந்த கர்த்தர் ரூத்தை என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். இவங்க இங்கிருந்து தொடர்ந்து போனார்கள், மோவாப் தேசத்துக்கு போனார்கள். போகும்போது எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஆனால் மோவாப் தேசத்துலேருந்து ரூத் என்ன பண்ண பெத்லெஹேமை நோக்கி வந்தால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவளுக்கு நகோமி மூலம் நல்ல குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ண அவன் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நாம் பற்றி பிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளே ஒரு விஷயம் நம்மளை சிந்தித்து பார்க்கும் பொழுது, நம்ம முந்தைய வாழ்க்கையில் சிந்தனையில் வீணராகாதிருங்கள். தேவையில்லாத கெட்ட சிந்தனைகள்லாம் நம்ம வாழ்க்கை இருந்தாலே அதெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டார். நம்மளோட கையின் கிரியைகள் நடத்தைகள் தேவனுக்கு பிரியமில்லா நடத்தாது. ஆனால் இதை பார்க்கும்பொழுது கர்த்தர் அதை மாற்றி போட்டார். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கப்படுவதுனால் துன்மார்க்கமான வார்த்தைகள் பண்ணியிருப்போம், பேசியிருப்போம். அந்த பேச்சில் கர்த்தர் நல்ல மாற்றத்தை தந்தார். நடத்தையில் கர்த்தர் நல்ல மாற்றத்தை தந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணார்? நடத்தி கொண்டு நம்மளோட முந்தின வாழ்க்கைக்கும் பிந்தின வாழ்க்கை நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நல்ல வித்தியாசத்தை நம்ம என்ன பண்ண முடியுது? காண முடியுது. ஒருவேளை முந்தைய வாழ்க்கையில் மற்ற சொல்லியிருப்பார்கள், இவன் ஒரு அடங்காத பிள்ளை. நான் வந்து முந்தைய நாட்கள் வாலிப நாட்களில் எக்மோரில் நாங்கள் இருக்கும் பொழுது அநேக பதவி தான் பேசுவாங்க. ஆனால் இந்த பகுதி ஆண்டவர் இந்த வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவருக்கு பிரியமாக உள்ள பிள்ளைய வாழும் பொழுது நம்மளோட குடும்பமே சாட்சி சொல்கிற குடும்பமே கர்த்தர் வைத்து. எங்கள் தாயார் ஒரு நாள் சொன்னாங்க, என்னுடைய ஜான் இப்படி மாறுவான்னு நான் நினைத்து கூட பார்க்க முடியல. அல்லேலூயா. அதில் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கார். அதில் ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? தொடரணும். அல்லேலூயா. ஒரு நாள் உலகத்தை நோக்கி தொடர்ந்து கொண்டு இருந்தோம். நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்து கொண்டு இருந்தது. நகோமி அந்த சாபமான இடத்தை நோக்கி கடந்து போனால், கணவன் இழந்தால், 2 பிள்ளைகள் இழந்தால், எல்லாத்தையும் விட்டு ஒரு நிர்கதியான சூழ்நிலையில் கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு அப்பத்தை அருளினான்னு சொல்லி கேள்விப்பட்ட பொழுது அங்கே எழும்பி வந்தாள். எழும்பி வரும்போது ரூத் அவளை பிடித்து கொண்டாங்க. ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது ரூத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் 11-12. அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் தாயையும் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் வருமா தெரிவிக்கப்பட்டது. செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டவராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. போவாஸ் என்பதற்கு என்ன அர்த்தம்? ஆஸ்தி உள்ளவன். போவாஸ் என்பதற்கு ஆஸ்தி உள்ளவன் பெயர். இந்த ரூத் வந்து போவாஸ் வயலில் போய் வேலை செய்கிறான். அப்போ அவனுக்கு அந்த ரூத்தை பற்றி அவனுக்கு எல்லாமே சொல்லப்படும். அந்த அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவன கர்த்தருடைய செட்டன்கள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. நம்ம ஆண்டோட செட்டன் கீழே அடைக்கலமாய் நம்ம போனால் நமக்கு நிறைவான பலன் என்ன பண்ணும் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரை அந்த ரூத்து இந்த மாமியாரை மட்டுமல்ல, உன் தேவன் என்னுடைய தேவன் நம்பி வந்ததுனால அவ எந்த வயலில் வேலை செய்தாலும் அதே வயலுக்கு முதலாளியாய் மாறிப்போனார். அல்லேலூயா. நம்ம தேவன் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் ஆசீர்வாதத்தோடு அவர் வந்து ஆண்டோட்ட வந்தவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம செய்கை எப்படி இருக்குது, நம்ம பேச்சு எப்படி இருக்குது,
எந்த இடத்துல நம்ம விட வேண்டுமோ நம்ம ஒருவேளை வாலிப பிள்ளைகளாக இருந்தால் விட வேண்டிய வாலிப பழக்கங்கள் என்ன பண்ணணும், விடணும். சில பிள்ளைகளை பார்க்கும்போது ஆலயத்தில் வந்தால் 2 குணமாக இருப்பாங்க. ஆலயத்தில் அந்த பிள்ளையோட சேரும்போது இவங்கள நல்லா பாடுவாங்க, ஜெபிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலக மக்களை பிள்ளை அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணாங்க, 2 வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்ல ஒரே 2 எஜமானுக்கு ஒரு வேலையால் என்ன பண்ண முடியாது, வேலை ஒருவனை பகைத்து ஒருவனை செய்ப்பான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ரூத்து வந்து ஆண்டவரை சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்டு நகோமியோடு கூட வளர்ந்து வந்த இடத்தை சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன பண்ணாங்க. அதை நன்மையும் கிருபையும் ரூத்தை தொடர்ந்து. அதே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிறப்பில் அந்த ரூத்துடைய பேர் அவருடைய சரித்திரத்தில் என்ன பண்ணுது, இது அல்லேலூயா. மத்தேயுல அந்த 1ஆம் அதிகாரத்தில் அந்த அவரை ரூத்துடைய பெயர் ஒரு சபிக்கப்பட்ட இடத்தில் அந்த மோவாபிய தேசத்து பெண்ணாகிய ரூத்துடைய பெயர் ஆண்டவரை நம்பி வந்ததால் கர்த்தர் அவளுக்கு நல்ல ஒரு அழகான வாழ்க்கையும் கர்த்தர் பண்ணார் அமைத்து, நன்மையும் கிருபையும் என்னை தொடர் மாலை. அது அவளுக்கு ரூத்துக்கு அந்த நன்மையும் கிருபை ஒரு சரித்திரமான நிலைமையில். கணவன் இழந்து போயிட்டா சம்பாத்தியம் இருக்காது, பிள்ளைகள் இழந்து போயிட்டா நம்முடைய சந்ததி இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நகோமியை கர்த்தர் பண்ணார், ரூத்து மூலம் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ரூத்துடைய பிள்ளையை வளர்ப்பதுக்கு நகோமிக்கு கர்த்தர் பண்ணார், கிருபை கொடுத்தார். 2வது பார்க்கும் பொழுது பாவம் நம்மளை என்ன பண்ணும், பின்தொடரும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், 5:24. சிலருடைய பாவங்கள் வெளியேறாம இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அல்லேலூயா. சில அந்த இதனால பார்க்கும் பொழுது சில பாவம் செய்தால் அவன் வாழ்நாட்களிலே சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுது. சிலோட பாவங்கள் அவங்கள என்ன பண்ணுது, பின்தொடர்ந்து வருகிற. நம்ம இந்த பின்தொடர்ந்து வர்ற பாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே படுவது நம்மளை பசுமாகணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. எந்த ஆளிலே பார்க்கும் பொழுது நம்ம தேசத்து மக்கள் கண்கள் மூடப்பட்ட சூழல் பார்க்கிறோம். பாவத்தை மன்னிப்பதற்காக ஒரு நாளில் இந்த கங்கை நதியில் குளிப்பதற்கு பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஓடி ஓடி என்ன பண்ணுறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கணக்கெடுப்பில் 2013 அந்த கணக்கெடுப்போட அந்த புக்கெண்ட இருக்குது. ஒரு நாளைக்கு 12 லட்சம் பேர் அந்த கங்கை நதியில் மூழ்கி கொள்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்ம தேடி வந்து அந்த பாவத்திலேருந்து நமக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவங்கள் நம்மை பின்தொடரும். இந்த நாளில் பார்க்கும்பொழுது நாம் பரிசுத்தமாக வாழும்பொழுது பாவங்கள் என்ன பண்ணும், பரிசுத்தம் இல்லாமல் வாழறனுக்கு பாவத்தில் தான் இருப்பான். அவனுக்கு பாவம் என்ன பண்ணாது, தெரியாது. தெரியாமல் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு உணர்வு என்ன இல்லை, அந்த உணர்வு அவனுக்கு மங்கி போயிடுச்சு. தேவன் என்னதான் நீ செய்த பாவம்னு சொல்லி பேசினால அந்த பாவ உணர்வு நமக்குள்ள இருந்தாதான் பாவத்தை விட்டு வெளியில வர வேண்டிய எண்ணம் நமக்கு என்ன பண்ணும் இருக்கும். சில டைம்ல நீதிமொழிகம் பண்ணிய கழிவு அது சேர்த்த பொழுது போல ஒரு பழமொழி சொன்னாங்க, அட்டையை கழுவி மெத்த மேலே வச்சாலும் அது எங்கள் ஊரில் சொன்னாங்க, அட்டையை கழுவி மெத்த மேலே வச்சாலும் அது போகும் குப்பை குழிக்கு. பண்ணி என்ன தான் நம்ம கழுவி விட்டாலும் மறுபடியும் சேற்றில் தான் நம்ம வேணும் போய் போடலாம். ஆடை பாகம்ல சேத்துல கால் வச்சாலும் கால் அது பட்ட மாதிரி அங்கே குதிச்சு எங்கே வந்துடும், நல்ல தரைக்கு வந்துடும். யோசேப்பை பார்க்குறோம்,
யோசேப்பு பசுமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன். யோசேப்பு பாவம் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அந்த போத்திபார் மனைவி பாவம் செய்வதற்காக அவளை பிடித்து பின்னாலே வந்து கொண்டே இருந்தாள். ஆனால் அந்த பாவத்தை விட்டு யோசேப்பு விலகி வந்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையும் பாவம் வந்து நம்ம என்ன பண்ணோம், பசுத்தமாக வாழும் பொழுது பாவம் நம்ம பின்தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நாளும் இதே நம்ம நிச்சைக்கு போகும்போது கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. இந்நாளில் எங்கே பார்த்தாலும் பசம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறோம் பார்க்கணும். மேலே நாட்டு கலாச்சாரங்கள் நம்ம நாட்டில் என்னாச்சு வந்து விட்டது. இந்நாளில் பெண்கள் ஒரு பசும் இல்லாத ஒரு ஆடை என்ன பண்ணுறாங்க, அணிந்து கொண்டு இருக்கிறார்கள். பாவத்து விரைந்தோடும் கால்கள்னு சொல்லி வேதத்தை என்ன பண்ணுறோம் வாசி. ஆனால் இந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது பாவம் அவரை பிடிக்க தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர் அதை விட்டு என்ன பண்ணார், விலை ஓடிக்கொண்டு அந்த ஒரு சமயம் வந்த பொழுது எல்லாவற்றும் துணி மேல் வசத்தை விட்டு கொண்டு அவர் என்ன பண்ணார், ஓடி போனான்னு சொல்லி நான் வேதத்தில் என்ன பண்ணுறோம். ஒரு யோசேப்பை போல் நம்ம என்ன பண்ணணும், வாழணும். பாவம் என்ன பண்ணோம், பின்தொடர்ந்து வந்து கொண்டு. இன்னொரு காரியத்தை பார்க்கணும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அதை நான் பார்க்கணும். கேயாசியை பார்க்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20வது வருஷம் அது கேயாசியை பார்க்கிறோம். இதில் பார்க்கும் பொழுது நாகமான் குஷ்டரோகம் தீர்ந்ததுக்காக எலிசாவுக்கு வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சிறியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் நான் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகு ஓடி அவன் கையிலே இதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தர் ஜீவன் மேல் ஆணையிட்டு நான் அவன் பிறகே ஓடி அவனை கையிலே எதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கண்டு ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அல்லேலூயா. அவர் வந்து ஒரு ஊழியக்காரர் பரிதானத்துக்காக என்ன பண்றார். எலிசா அந்த நாகமான் கொடுத்த அவரை ஒரு வெகுமதி. இந்நாளில் பார்க்கும் பொழுது நமக்கு வெகுமதி என்ன பண்ணுறாங்க கொடுக்க. போன ஞாயிற்றுக்கிழமை சபையில் ஆண்களுக்கு 11 ஆண்டு வளர்ந்து எங்களுக்கெல்லாம் இப்போ டவல் எல்லாம் பண்ணாங்க, எங்களெல்லாம் போற்றி எங்களெல்லாம் கௌரவப்படுத்தினாங்க. வெகுமதி அது நமக்கு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கொண்டு வந்த வெகுமதியை எலிசாவை நான் என்ன பண்ணிட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை அப்போ பணத்துக்கு அதை வாங்கிட்டு ஒருவேளை அவர் வாங்கியிருந்தானா அந்த நாகம்மன் ரட்சிக்கப்பட மாட்டார். எங்கிட்ட எனக்கு சுகம் கிடைச்சி நான் என்ன பண்ணிட்டேன், கைமாறு செஞ்சுட்டேன். ஆனால் எலிசா என்ன பண்ணான்னா நான் வாங்க மாட்டேன், நீ கொண்டு போயிட அப்படின்ட்டார். நீங்கள் வாங்கிங்க வற்புறுத்தி கொடுக்குறாங்க, வற்புறுத்தி கொடுத்தாலே அவர் வேண்டான்ட்டார். அப்போ இந்த நாகம்மா இவர் என்ன சொல்கிறாங்க, கேயாசி என்னுடைய எஜமான் வாங்க முடித்தாரு, நான் அதை வாங்க பின் தொடரன்னு சொல்லி அவன் ஓடினான். பின்தொடர்ந்தான். அந்த நாகம்மானை பார்த்தான். இவன் ஓடி வந்த பார்த்து அவனே ஓடி வந்து என்ன வேணும்னு கேட்டு அவனுக்கு என்ன பண்ணான், அவன் கொடுத்த. அதை 23வது வருஷம் அதற்கும் நாகம்மான் தயவு அவன் மேல் வருஷம் 22வது வருஷம் அதற்கு அவன் சுக செய்திதான். தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2 வாலிபர்கள் இப்பொழுதுதான் எப்ராம் தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவருக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாசத்தையும் தர வேண்டும் என்று கேட்டான். என் எஜமான் என்ன அனுப்பினார் என்றான். அதற்கு நான் தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்த வெள்ளியும் 2 கைகளில் 2 மாசுவத்தங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக ஒரு வேலைக்காரன் 2 பேர் மேல் வைத்த. 2 பேர் தூக்குற அவளுக்கு அவன் இருமனார் வெகுமதி கொடுத்தார். என் எஜமான் வாங்காமல் விட்டு விட்டார், நான் அதை வாங்குவேன். அதுக்கு அந்த இந்த நாள் சொல்லும்போது அந்த லஞ்சன் கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா
லஞ்சம், நான் கேட்டால் தான் லஞ்சம், அவங்கள கொடுக்கறது அவங்கள நான் எங்கே கேட்குறேன், நான் கேட்கறதில்ல, அவங்களே கொடு. எங்களுக்கு நண்பர் சுவிசேஷ ஜெப குழுவில் எங்கள் லீடராக மனோகரன் சொல்லி ஒரு அண்ணன், அவங்கள பார்த்து அவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸராக இருந்தார். எவ்வளோ பணங்கள், அவங்களோட மகள் பிறந்த நாளுக்கு ஏகப்பட்ட பணம் அந்த ஆஃபீஸில் கை வாங்கலாம். அப்போது அவங்களுக்கு வந்தார், வேறு பணம் வாங்க மாட்டேன், அவங்க மகள் பிறந்த நாளுக்குன்னு உங்கள் பொண்ணுடைய பிறந்த நாளுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க போல்றது, வச்சிங்கன்னு சொல்லி கொடுத்தா. அதை கூட நான் வாங்க மாட்டேன்னு என்ன பண்ணேன், நான் வாங்கிறது இல்லை. சுத்தமாக இருந்தனால யார் மற்ற இது வந்து இந்தியா ஃபுல்லாக அவங்க ஆஃபீஸ் இருக்குது. எந்த ஆஃபீஸில் போனாலும் சென்னையில் இருக்கிற அந்த அதிகாரி ஒரு நல்ல ஒரு அதிகாரி என்ன பண்ணுவாங்களாம் சொல்ல, நம்ம இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாய் உண்மையாய் நம் மூலம் தேவனை நாம் என்ன பண்ணணும், மயப்படணும். இந்த இடத்த பார்க்கும்போது அவன் அந்த பொருளுக்காக போனான், அவனுக்கு கிடைத்த தண்டனை கடைசி 27. ஆகையால் நாகமன் குஷ்டரோகம் உன்னையும் சந்ததியும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குசுவாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அவனுடைய ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத செயல் அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு தண்டனையை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அநேக நேரம் நம்மளோட வாழ்க்கையில் பாவங்கள், ஆண்டவர் பார்த்திங்கன்னா திமுராதங்க பார்க்கும்போது சொல்கிறாரு, அவனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க, உன் பாவங்கள் உனக்கு பண்ணிக்க உன் படிக்கை எடுத்துக்கொண்டு நட. மத்தேயு 9 பார்க்கோம். திமுர்வாத காரணம் சில டைமில் பார்த்திங்கன்னா அது கண் தெரியாதவன் அந்த சீசல் கேட்குறாங்க, இவன் கூடனா பிறந்தது, இவன் செய்த பாவமோ பெற்றோர் செய்த பாவம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இவன் பிறந்து இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இவன் கூட இருந்தான். சில டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளே என்ன பண்ண ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவான், இவன் செய்த தப்புனால இவன் பிள்ளை எழுமணுது இப்படி இருக்குது, நம்மளே ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவன் கூடனாய் பிறந்தது, இவன் செய்த பாவம் இல்லை, பெற்றோடு செய்த பாவம் இல்லை, தேவனா மகிமைக்காக உடனே. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உன் பாவங்கள் உனக்கு, அவன் தீர்மாதனாய் கிடந்தது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்க உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷம் தான் பெதஸ்தா குளத்தை படுத்து கிடந்தான். அவனுக்கு ஓட முடியாது, நடக்க முடியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலை. குளத்தை கலக்கும் பொழுது ஆனால் போக முடியும். யார் அந்த குளத்தை கலக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதிக்காரன் விழுந்தாலும் சுகம் வேண்டாம். ஆண்டவர் அவனுக்கு 38 வயசு வியாதிக்காரன் உன் படிக்க எடுத்துக்கூட நான் நடன்னு சொன்னால் அவன் நடந்து போனான். அவனுக்கு அவன் அடுப்புறம் பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்குறாங்க, என்ன ஒருத்தர் நடக்க படிக்க என்ன ஓய்வு நாள் படுக்கை எடுத்து நடப்பது நியாயமில்லை சொல்லும்போது, என்ன சுகமாக்கினால் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னான். ஆனால் அவனை ஆலயத்தில் பார்த்தான்னு சொல்ல, இனி அதிக கேடு வராதபடி இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளைகளில் நம்முடைய வியாதிகளுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள், முப்பிதாக்கள் அவன் பாவத்தினால் நான் வியாதிக்கு நேராக கடந்து போகிறேன். இந்த நாளில் நாம் பாவத்துக்கு நேராக என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. சிலருடைய பாவங்கள் அவர்களை பின் தொடரும், நன்மை நம்மளை தொடரும், கிருபையும் நம்மளை தொடரும். இளைய குமாரனை போல எப்படி அவன் மனம் திரும்பி தான் தகப்பனிடத்தில் வந்தது போல நாமும் நம் மனம் திரும்பி தவறு என்ன பண்ணணும், வர வேண்டும். அவன் தன் ஆஸ்தியை தகப்பனை பிரித்து கொண்டு தூர இடத்துக்கு போனான். தூர இடத்துக்கு கை நிறைய பணம் இருந்தது. பணம் இருக்கும் நண்பர்கள் எல்லாரும் இருந்தார்கள். குறைவுபட தொடங்கின பொழுது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பணம் இருக்கும்போது நண்பர் இருப்பாங்க, வசதி இருப்பது நண்பர் இருப்பாங்க. நம்மள்கிட்ட குறைவு இருக்கும்போது யாருமே நண்பர்கள், நம்ம தனிமையாக தான் இருப்போம். அந்த இடத்துல அவன் ஒரு குடியானோட போய் சேர்ந்து கொண்டான். பண்டிகை நாள் தின்னுற தவிட்டான், தன் வயிற்றை நிரப்ப ஆசான்னு அவனுக்கு கொடுக்கப்படும். அவன்
புத்தி தெளிந்த பொழுது லூக்கா 15:17 பார்க்குறோம். புத்தி தெளிந்த பொழுது அவன் சொல்ல, என்னுடைய தகப்பன் வீட்டில் என் வேலைக்காரர்களுக்கு அநேக ஆகாரங்கள் செழிப்பாக இருக்க, நானும் பசினால் வந்தேன்னு சொல்லி நான் தகப்பன்கிட்ட போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து இனி உம்முடைய புத்திரன் சொல்வதற்கு நான் தகுதி, உம்முடைய வேலைக்கால் ஒருவராக என்னை வைத்து கொண்டு சொல்லான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன்னு சொன்ன மாதிரி தகப்பன் அவனை வீட்டில் அழைச்சி அவன் வீட்டில் நல்ல விருந்து பண்ணி அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து மோதிரம் போட்டு பாதரட்சணம் போட்டு பெரிய விருந்து பண்ண அல்லையா. இதே போல் நாம் ஒரு மனம் திரும்ப ஒரு பாவி நிமிந்த பரலோகத்தில் எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷம். நம்ம நாளில் ஆண்டவரை விட்டு தூரம் போகணும்னு பரலோகம் நமக்காக துக்கப்படும். அல்லையா. ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போனால் பணத்துக்காக பொருளுக்காக. என் நண்பர் ஒருத்தர் என்னோட கொஞ்சம் வயசு பெரியவர், திருமணம் நடந்து ரட்சிக்கப்பட்ட பொழுது அவங்க குடும்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நீ குடும்பத்தில் இருக்க என்ன சொன்னாங்கன்னா, நீ அவர் நம்மளை மாதிரி ஊழியக்காரங்கிட்ட எனக்கு பொண்ணு பாருங்க அப்படின்னோடனே, கிறிஸ்தவ பெண்ணு தான் நான் என்ன பண்ணுவேன், திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்தவ பெண்ணு நீ திருமணம்னா உனக்கு ஆஸ்தியில் உனக்கு பங்கு இல்லை, வீட்டு பக்கம் வந்துடாதுன்னொடனே இவர் பயந்துட்டார். நீ என்ன பண்ணுங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. அவர் சொன்னார், நான் வடபள்ளி முருகனில் தாலி அந்நிய பாஷை அபிஷேகம் பண்ணி தான் என்ன பண்ணேன், தாலி கட்டினேன்னு அவர் சொன்னேன். ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது வீடுகள்லாம் இழந்துட்டேன். ஆனால் இப்போ வீடு விற்று பங்கெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ வேலூர் சைடு தாண்டி அங்கே போய் வேலூர் தாண்டி அங்கே இருக்கிறார். நாங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தேன். அவரால் ஆலயத்துக்கு போக முடியலை. ஏதோ ஒரு பிசாச கிரியை அவர் என்ன பண்ணுது, அந்நிய பாஷை பேச மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் விழுந்து போகிறனால தன் மனைவியை ஆண்டவருக்குள்ள அவங்கள என்ன பண்ண முடியல, வழி நடத்த பிள்ளையை நடத்த முடியலை. கிருபை அவருக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவர் சொல்ல கலப்பேன் கை வைத்துட்டு என்ன பண்ணாத பின்னிட்டு பார்க்குறா இல்லை. ஒருவேளை அந்த இடத்துல அவங்க தைரியமாக அவர் நின்றுதான் கர்த்தர் ஒரு பெரிய ஊழியக்காரனை மாட்டிருப்பார். அது யாருன்னா நம்ம ஜான்குமாரோட கூட 2 பேரும் இணைந்து ஊழியம் செய்வாங்க. ஜான்குமாருக்கு ஊழியத்துக்கு இயேசு விடுவிக்கிறார், ஏசு ஜீவிக்கிறார், ஏசு அந்த தலைப்பை கொடுத்தது அவர் தான். ரவின்னு சொல்கிறது தான் ஊழியத்துக்கு தலைப்பு கொடுத்தது அவர் தான். ஆனால் ஜான்குமார் அந்த ஊழியத்தில் உறுதியாக நின்று இன்னும் ஊழியத்தை செய்கிறார். கூட அவரோடு இணைந்திருந்த அவர் பேர் ரவி. அவர் பின்வெட்டு போகனால அந்த ரட்சிப்பு என்ன பண்ண முடியல, பெற முடியல. அல்லேலூயா. அதனால் நாம் பாவத்துக்கு நேராக நம்ம ஓடக்கூடாது. அல்ல ஆண்டவருக்கு நேராக ஓடும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். தேவன் தாமே இது ஆசீர்வாதம். ஆமென். பரலோகத்தில் நல்ல ஆண்டவரே, ஏசப்பா இந்த கால வேலைக்கா கொடாக்குடி சோத்திரப்பா சோத்திரம் என் ஜீவனெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடருன்னு சொல்லி அப்பா இந்த காட்டில் பார்த்தோம். பாவம் நம்ம பின்தொடருன்னு சொல்லி 2 காரியங்களை அப்பா பார்த்தோப்பா. அப்போ நாங்கள் உண்மை பிடித்து வரும்பொழுது உம்முடைய நன்மையும் கிருபையும் அப்பா எங்கள் தொடர்ந்து ஒருவேளை பாவத்துக்கு நேரம் ஓடும் என்றால் அப்பா அம்மா சொத்துறோம். அப்பா அம்மா சொத்த சாபங்கள் தண்டனைகள் என் பின்தொடர்தாக இந்த வேதத்தில் வாசமே. ஒருவேளை சாபத்துக்கு பாவத்துக்கு நாங்கள் போய் அதில் சிக்கிக்கொள்ளாதபடி இப்போ நீங்கள் பாதுகாத்து நடத்துறதுக்காக துதிக்கிறப்பா பெரிய தாங்க இயேசு பிதாவே. ஆமென்.